பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்த ஒன்றிய அரசை கண்டித்து நாகையில் திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பட்ஜெட் தாக்கலில் தமிழகம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டதற்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி நாகப்பட்டினம் அபிராமி சன்னதி திடலில் திமுக சார்பில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழக மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவருமான கௌதமன் தலைமையிலும் தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் நெல்லித்தோப்பு புகழேந்தி முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்தும் ஒருதலைபட்சமாக செயல்படும் பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.